வெல்கம் டு சாமி ஈசாவை யூடியூப் சேனல். ஏறக்குறைய ஒரு 2 மாதங்களுக்கு அப்புறமா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இன்னைக்கு தான் நம்ம மறுபடியும் வீடியோ போடுறோம். ஏன்னா பல்வேறு சூழ்நிலைக்கு இடையில நம்மளுக்கு நேரம் இல்லாததுனாலையும் பல வேலைகள் இருந்ததுனாலையும் இந்த சேனல்ல இப்போ நம்ம தற்காலிகமாக 2 மாசத்துக்கு எந்த விதமான வீடியோவையும் அப்டேட் பண்ணாம நம்ம இருந்தோம். இதுக்கப்புறம் தொடர்ச்சியான வீடியோஸ்கள், ஸ்கீம்ஸுங்க, அப்ளிகேஷன் இதை பத்தின தகவல் டெய்லியும் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்கான விவசாய தட்கல் மின் இணைப்பு எப்படி பெறுவது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நீங்க உங்களுடைய விவசாய நேரத்துல போர்வெல் இல்ல கிணறு இந்த மாதிரி ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு எப்படி நாம ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டு இபில சர்வீஸ் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு தேவையான ஆவணங்கள் பாத்தீங்கன்னா கிணறோ போர்வெல்லோ அமைந்திருக்கக்கூடிய விவசாய நிலத்தினுடைய உரிமையாளருடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று, அதுக்கப்புறமா அவருடைய ஆதார் கார்டு ஒன்று அட்ரஸ் ப்ரூஃப்காக. இது கூடவே பாத்தீங்கன்னா எஃப்எம்பியில உங்களுடைய கிணறோ போர்வெல் இது ரெண்டுமே மார்க் ஆகிருக்கணும். அப்படி மார்க் ஆகாத பட்சத்துல நீங்க வருவாய்த்துறை அலுவலகத்தை சொல்லிட்டு அதை நீங்க மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுடைய நிலத்தினுடைய சிட்டா, அதுக்கப்புறம் அனுபவ சான்றிதழ், இது எல்லாமே இது கூடவே ஒரு அடங்கல் காப்பி. இந்த 4 டாக்குமெண்ட்டுமே உங்களுடைய வருவாய் கிராம அலுவலர் அதாவது விஓஓ கிட்ட சொல்லி நீங்க அட்டஸ்ட் ஒரு சைன் ஒன்று வாங்கிடுங்க. இது எல்லாமே வாங்கிட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய ஆதார் கார்டு, சிட்டா, அடங்கல், எஸ்எம்பி, அனுபவ சான்றிதழ் இந்த 5த்தையுமே சேர்த்து நீங்க ஒரே பிடிஎஃப் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் சைஸ் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 3 கேபிக்கு உள்ள இருக்கலாம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க தாராளமாகவே உங்களுடைய பிடிஎஃப் எல்லாத்தையுமே ஒரே இதில் மெர்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டிஎன்இபி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டிஎன்இபி நியூ கனெக்ஷன் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் டிஎன்பிடிசிஎல் இவருடைய அபிஷியல் ஹோம் பேஜ் இதுல தான் உங்களுக்கு காமிச்சுப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா விவசாய இணைப்பு மட்டும் இல்லாம உங்களுக்கான எல்லாமே பார்க்கலாம். அதாவது அப்ளை அப்படிங்கிறத நீங்க போய் பண்ணீங்க அப்படின்னா நியூ சர்வீஸ் கனெக்ஷன் இது வீட்டுக்கு நம்ம அப்ளை பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா கார்டேஜ் இன்ட்ரெஸ்ட் 3A1 இது நம்ம கிணறுக்கோ போர்வெலுக்கோ இது நம்ம அப்ளை பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் உங்களுக்கு லோடு அடிஷன் பண்ணணும், ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இபில அப்பா பேர் இருக்கிறத மகனுக்கு மாத்தணும் அப்படின்னால நீங்க பாத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ற ஒவ்வொரு ஸ்கீமுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நாம எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது வேணும்னா நம்ம முன்கூட்டி இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம், அதையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பொது தகவல் விண்ணப்ப படிவம் அப்ளிகேஷன் பிடிஎஃப் மாதிரி வச்சிருப்பாங்க. நீங்க வேணும்னா டவுன்லோட் பண்ணிட்டு மேனுவலாகவும் நீங்க வேணா எழுதிக்கலாம். இப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்ளை அப்படி இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ள கார்டேஜ் இன்ட்ரெஸ்ட் 3A1 இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்து ஒரு டேப்ல ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல என்டர் அப்ளிகேட்டட் மொபைல் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்மளுடைய விவசாயம் யாரு இணைப்பு பெறாங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல போட்டுருங்க. இதை போட்டதுக்கு அப்புறமா அப்ளிகேட்டட் இமெயில் ஐடி இருக்கு பாத்தீங்களா, இது அவருடைய இமெயில் ஐடி இருந்தா நீங்க கொடுக்கலாம். அப்படின்னா உங்ககிட்ட என்ன இமெயில் இருக்குதோ அதை நீங்க கொடுத்துருங்க. இப்போ நான் பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி ரெண்டுக்குமே ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேட்டட் மொபைல் நம்பருக்கும் அப்ளிகேட்டட் இமெயில் நம்பர் ஐடி, அதாவது நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கும் இமெயிலுக்கும் ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுத்துக்குமே சென்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே சேம் ஒரே ஓடிபி தான். அதில் எந்த ஓடிபி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கோ அதை நீங்க பார்த்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எனக்கு ஓடிபி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிட்டு வேலிட் ஓடிபி அப்படின்னு பாருங்க, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அடுத்து நீங்க ஓடிபி போட்டு ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் இங்க இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் அக்ரி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் LA3A1 அப்படின்னு பாத்தீங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சர்வீஸ் நேம். இதுல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்க செலக்ட் பண்ணிடுங்க. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய தாலுக்கா என்னவோ அதையும் செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து டவுன் கிராமம் அப்படின்னு பாத்தீங்களா, இதையும் பாத்தீங்கன்னா எந்த வில்லேஜுங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்காக இந்த இடத்துல பிரிவுன்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கு, கிராமம் இதெல்லாம் கொடுத்ததை வச்சு அவங்க உங்களுக்கு எந்த இபி லைன் இபி சர்வீஸ் ஆஃபீஸ் வருமோ அந்த ஆஃபீஸை ஷோ பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு எந்த ஆஃபீஸோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மின் வகை கோருபவர்னு ஒன்று பாத்தீங்கன்னா, இதுல நீங்க லோக்கல் பாடியா, ஜென்ரல் பப்ளிக்கா, அதர்ஸா, ஃபாரினர்ஸா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கீங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கீங்களா அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. நீங்க பொதுவா ஜென்ரல் பப்ளிக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கட்டிடத்தின் விவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல
இண்டிவிஜுவல் அபார்ட்மெண்ட் வில்லா இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா, நீங்க வந்து இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா தொடர்பு விண்ணப்ப முகவரி ஒன்றா அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி மேல ஃபில் பண்ணிட்டு வந்திருந்த அட்ரஸும் இப்ப நீங்க குடியிருக்கக்கூடிய அட்ரஸும் ஒன்னா அப்படின்னு கேட்கறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோ அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அடுத்ததே கீழே வந்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரரின் விவரங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல இங்க விண்ணப்பதாரரின் பெயர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல அவங்களுடைய ஆதார்ல என்ன மாதிரி நேம் இருக்குதோ, இன்சூர் முன்னாடி இருக்குன்னா முன்னாடி, பின்னாடி இருக்குன்னா பின்னாடி, அப்பா பேர் ஜாயிண்டா இருக்குன்னா ஜாயிண்ட், இந்த மாதிரி எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு இங்கிலீஷ்ல டைப் பண்ணிடுங்க. தமிழ்ல வேணாம், இங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க. அடுத்து தந்தை, தாய், கணவர் அல்லது நிர்வகிப்பின் பெயர், அவங்களுடைய அப்ளிகனுடைய ஃபாதர் என்னவோ ஃபாதர் நேம் மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிட்டு கதவு எண் அல்லது வளாகத்தின் பெயர் இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து ஆதார்ல என்ன டோர் நம்பர் வச்சிருக்காங்களோ அந்த டோர் நம்பரை மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்தது தெரு, போஸ்டல் கோடு இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு இப்ப நீங்க இங்க மேல எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கம்யூனிகேஷன் நிரந்தர முகவரி வந்து கேட்காது. இந்த இடத்துல நோ அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க மறுபடியும் இன்னொரு 2 தடவை உங்களுடைய நீங்க இப்ப இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து சேம் ஒரே அட்ரஸ் மேக்ல உங்களுக்கு எஸ் கொடுத்துருங்க. இல்ல வெவ்வேறு அட்ரஸ்ல இருக்கு அப்படின்னாங்களா நோ கொடுங்க. இப்போ நான் வந்து இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டேன்னா நான் ஒரு டைம் என்னுடைய அட்ரஸை ஃபில் பண்ணா போதும். அடுத்து கீழே வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மின்விதி தொகுப்பு விவரங்கள் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து காட்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கிணத்துக்கோ இல்லை வந்து ஆழ்துளை கிணறுக்கோ நம்ம காட்டேஜ்ல தான் போடணும். இதனால இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து மின்சார விகிதம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 HP தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால 3 HP அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய கிணத்துக்கு வந்து மின் கம்பி அமைத்தல் முடிக்கப்பட்ட தேதின்னு கேட்டிருக்காங்க. நீங்க சர்வீஸுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் பிஃபோரா இருக்கக்கூடிய ஒரு தேதி போட்டுருங்க. அதனால நான் தோராயமா ஒரு தேதி வந்து நான் உங்க மெத்தட் ஒன்று போட்டுறேன். அடுத்து நீங்க வந்து RCD வெதர் வந்து அடுத்ததா நீங்க வந்து எர்த் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கறாங்க. நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதுனால எஸ் கொடுங்க. நோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகாது. அதனால கண்டிப்பா எஸ் கனெக்ஷன் இருக்கணும். அதனால எஸ் அப்படிங்கிறதே கொடுத்துருங்க. அடுத்தது விண்ணப்பதாரர்களுக்கு வேறு ஏதேனும் மின் இணைப்புகள் இருந்தால் அதன் விவரம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு நேம்லேயே வந்து வேற ஏதாவது சர்வீஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. வேற ஏதாவது சர்வீஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அந்த சர்வீஸ் நேம் நம்பரை வந்து இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணணும். இல்ல அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அவர் பேர்ல வாங்கக்கூடிய கனெக்ஷன் அப்படின்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அடுத்து உங்களுக்கு ஏதேனும் கட்டிடங்கள் விண்ணப்பதாரர்கள் அல்லது வளாகத்தின் பெயர்கள் நிலுவையில் உள்ளதா அப்படின்னு கேட்கறாங்க. அடுத்து உங்களுடைய பெயர்ல ஏற்கனவே கட்டணங்கள் ஏதாவது நிலுவையில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க பேமெண்ட் எதுவும் செட்டில் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. மேக்ஸிமம் நோ அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். GST இருக்கிறதான்னு கேட்கறாங்க, டிஃபால்ட்டா நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்து உங்களுக்கு வெல்டிங் தேவைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு தேவையில்லாதனால நான் நோன்னு கொடுத்துட்டேன். ஒரு நாள் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க எஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பர்பஸுக்கான எல்லா டீட்டெயிலுமே வந்திருக்கும். இதுல வந்து நீங்க விளக்குகள் எத்தனை போட்டிருக்கீங்க, டியூப்லைட் எத்தனை போடுறீங்க, ஃபேன் ஏதாச்சும் போடுறீங்களா, குக்கர் இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து நம்ம வீட்டுக்கு சர்வீஸ் அப்ளை பண்றப்ப வர மெத்தட்ல தான் வரும். இப்போ நம்ம கிணத்துக்கு பண்றப்ப சேம் இதே மாதிரி தான் வரும். அதனால நான் வந்து விளக்குகள் 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 50 வாட் டியூப்லைட் ஒன்று போட்டிருக்கேன் அப்படின்றதுனால ஒரு 50 அப்படின்னு போட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 HP மோட்டார் தேவை அப்படின்றதுனால நான் அப்படியே கீழே வந்துட்டு பிற பயன்பாடுகள்ல வந்துட்டு எனக்கு இப்ப எத்தனை வந்து நான் மோட்டர் வைக்க போறேன்னா ஒரே ஒரு மோட்டார். அப்போ 5 HPங்கிறப்ப ஒரு 3500 வாட்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். 3500 வாட்ஸ் நான் போட்டேன். மேல ஒரு டியூப்லைட் போட்டிருக்கேன். அதனால 3.55 kV வந்துருக்கு. இது வந்து 4 kg தான் நம்மளுக்கு காட்டுவாங்க கணக்குல. அதனால இதுக்கு முடிச்சுட்டு அடுத்து வந்து கன்ஃபார்ம் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் இதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கன்ஃபார்ம் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இதை நீங்க கிளிக் பண்ணணும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனுடைய போட்டோ வந்து ஒன்று அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அடுத்த வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா டாக்குமெண்ட் அப்லோட்னு ஒன்று இருக்கும். அந்த டாக்குமெண்ட் அப்லோட்ல அப்ளிகேஷனுடைய ஆதார் கார்டு, சிட்டா, அடங்கல், FMB, அனுபவ சான்றிதழ் இது 4த்தையுமே சேர்த்து ஒரே PDF-ஆ மெர்ஜ் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடும். சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுல வந்து நீங்க எவ்வளவு ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றத காட்டுவாங்க. நீங்க உங்ககிட்ட பணம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இன்ஸ்டன்டா ஜிபேல நீங்க பண்ணிடலாம். அப்படி பணம் இல்லை அப்படின்னாக்கல நீங்க வந்து ஒன்றும் அவசரம் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் வந்து வேலிடிட்டி டைம் இருக்கும். அதுக்குள்ள நீங்க உங்களால எப்போ முடியுதோ அப்ப நீங்க பே பண்ணிட்டு ரிசிப்டை வந்து அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நம்ம கிணறுக்கோ போர்வெல்லுக்கோ இலவசமா மின் இணைப்பு பெறுவதற்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கான மெத்தட் வந்து இதுல உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்றதுல அப்ளிகேஷன் உங்களுக்கு எதுவும் போட தெரியல அப்படின்னா நீங்க எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு வர ஃபீஸ் போக உங்களுக்கு ஃப்ரீயாவே நாங்க பே பண்ணி தரோம். ஃபீஸ் வந்து நீங்க நாங்க பே பண்ற மாதிரி இருக்கும்.
ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி. இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த ஆதரவை வந்து இப்ப மறுபடியும் தொடர்ச்சியா எங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறத நாங்கள் கேட்டுருக்கோம். நன்றி, வணக்கம்.